இது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டைம். ஆமாங்க, நம்மளோட சொர்க்க காலம், கல்லூரி வாழ்க்கை முடிய போகிற தருணம். சொல்லும்போதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. சரி, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போவோம். ஸ்கூல் முடிச்சுட்டு ஜாலியாக இருந்திருப்போம். ஒரு வழியாக ரிசல்ட்டும் வந்துருச்சு. அந்த பயம் போகிறதுக்குள்ளே அடித்து பிடிச்சி ஒரு காலேஜில் சீட்டு வாங்கியிருப்போம். மீள முடியாத துன்பத்தில், பள்ளி நண்பனை பிரிஞ்ச சோகத்தில், முதல்ல காலேஜில் நுழைஞ்ச அந்த நிமிஷம் மனசில் ஏனே தெரியாத ஒரு பயம். அப்போது புது காலேஜ், புது கிளாஸ், புது சரௌண்டிங்ஸ்னு மனசில் ஒரு பாரமாகவே இருந்திருக்கும். அப்போ யாருனே தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்மளை நாமே அறிமுகப்படுத்தினதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மளோட கல்லூரி வாழ்க்கை. இது நம்ம பாருங்களேன், இன்னும் 3 வருஷம் இருக்குதுன்னு பெருமூச்சு விட்ட நமக்கு ஐயோ 3 வருஷம் முடிஞ்சிருச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த காலேஜ் லைஃப்பில் எத்தனையோ நினைவுகள். இது வரைக்கும் கிளாஸ்க்கு நண்பன் துணை இல்லாமல் தனியாக நுழைஞ்சிருக்கோமா? உள்ளே நுழைஞ்ச நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறத தவிர வேறு வேலை எதுவும் இருக்கா? எப்படா லஞ்ச் அவர் வரும்னு வாட்ச பார்ப்போம். ஏன்னா அப்போ தானே சண்டை போட்டு சாப்பிட முடியும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், என்னைக்காச்சும் அடிச்சிக்காமல் சாப்பிட்ருப்போமா? இந்த மாதிரி எத்தனையோ நினைவுகள் இந்த காலேஜ் லைஃப்பில். நமக்கு மாங்குன்னு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸை என்னைக்காச்சும் மதிச்சிருக்கோமா? இல்லை காட்டுத்தனமாக கத்தி சொல்லி கொடுத்ததான் கவனிச்சிருப்போமா? கிளாஸ் நடக்கும்போது அரட்டை அடிக்கிறது, சாப்பாடு சாப்பிட்றது, திருட்டுத்தனமாக ஃபோன் யூஸ் பண்ணுற சந்தோஷங்கள்லாம் லாஸ்ட் பெஞ்சர்ஸுக்குன்னே எழுதி வச்ச ஒன்று. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சண்டை, எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய க்ரஷ், கொஞ்சம் லவ், சில லவ் ஃபெயிலியர்ஸ்னு ஒரு பட்டாளமே சுற்றிட்டுருக்குங்க. லைஃப்பில் எந்த நாள் வரக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த நாள் வந்துருச்சு. ஒவ்வொரு எக்ஸாமும் முடிய நெஞ்சில் அப்படி ஒரு பயம். வாழ்ந்தது என்னவோ 3 வருஷம்தான். ஆனால் இந்த 3 வருஷத்தை வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது. இப்படிக்கு I'm a final year student, dedicated to all my final year students.